208.50 கோடியில் உருவாக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை தமிழக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைப்பதற்காக கோவை வந்திருந்தார். அப்போது கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தின் டிபிஆர் சரிவர தயார் செய்யாததை கண்டித்தும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை கண்டித்தும், போதைப்பொருள் நடமாட்டம் கல்லூரி மாணவர்களிடையே அதிகரித்து உள்ளதை கண்டித்தும் கோவை பவர் ஹவுஸ் பகுதியில் பாஜக இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் கோ பேக் ஸ்டாலின் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளையும் கையில் ஏந்தி இருந்தனர். பின்னர் போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றனர். கோவை வளர்ச்சி தடுத்து நிறுத்தும். கோவை வளர்ச்சி தடுத்து நிறுத்தும். ஸ்டாலின் அரசே வெளியே போ. வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை. விட்டு வெளியே போ. Go back, go back, go back, Stalin. Go back, Stalin. Go back, Stalin. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கோயம்புத்தூர் செம்மொழி பூங்கா திறப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாமல் திறப்பு விழா நடைபெற்றிருப்பதை கண்டித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் தமிழகத்தில் இந்த செம்மொழி பூங்காக்கள் தமிழ் மொழியை போற்றுவதற்காக அமைக்கப்படுகின்றன என்று திமுக கூறுவதுதான் இதில் நகைமுரண். உயிரோடும் உணர்வோடும் இருக்க வேண்டிய தமிழ் பற்றை தங்கள் பிரிவினைவாத அரசியலுக்காகவும் தங்கள் பிழைப்புவாத வியாபாரத்திற்காகவும் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது திமுக. அதனால்தான் தமிழ் மொழி மீது அக்கறை இருப்பது போல காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக அரசு விழாவில் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்பது கூட உரைக்கவில்லை. இனியாவது வெறும் உதட்டளவில் தமிழ் பற்று பேசாமல் உண்மையாகவே தமிழ் மொழி மீது அக்கறை காட்டும்படி முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார்.